ஹலோ ஆல், உங்களோட காதுகளை இந்த வீடியோக்காக ஒரு நிமிஷம் தாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இட் கேன் பி எனி டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். நம்ம அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன நினைப்போம், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் கீ. கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஒரு நாள் நீங்கள் 10 மணி நேரம் படிச்சுட்டு 10 நாள் கேப் இருக்கு. 10 நாள் ஆஃப் அன் ஹவர் ஈச் டே படிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த ரூல் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைக்காலஜிக்கல் விஷயம் பர்சிஸ்டன்சி. இங்கே கன்சிஸ்டன்சி விட ஈச் பர்சனுக்கும் ரொம்ப முக்கியமானது பர்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்ரிடே படிக்கிறீங்க, ஓகே. ஆனால் நம்மளால் சில நாட்கள் படிக்க முடியாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க. ரெகுலராக ஜிம் பர்சன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போகணும். பட் 1 or 2 days உங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. அப்போ கன்சிஸ்டன்சி நீங்கள் விட்டுருவீங்க. கரெக்டாக கண்டிப்பாக அந்த உடம்பு சரியில்லாதப்போ போக முடியாது. பட் தென் அந்த 4th டேவோ 5th டேவோ நீங்கள் திரும்ப எந்திரிச்சு மறுபடியும் ஜிம்முக்கு போகணும். அந்த 2-3 days ஜிம்முக்கு போகாதனால அந்த கன்சிஸ்டன்சியை மறந்து அப்படியே நீங்கள் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் பர்சிஸ்டன்சி. ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 2 or 3 days பர்சனல் இஷ்யூஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகும். பட் தென் அந்த 2 or 3 days போனதுக்கப்புறம் 4th day நீங்கள் திரும்ப உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ பர்சிஸ்டன்சி ஓவர் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ். பெஸ்ட் விஷஸ் for all your dreams. Prepare well, reset, restart, refocus. Thank you all.